அக்கா காளியம்மக்கா வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை நடுத்தர குடும்பத்துல பிறந்து அரசியல் மேல மேல வந்து அதாவது 6 வருஷத்துக்கு முன்னால வந்து மீனவ மக்களுக்காண்டி தொடர்ந்து களத்துல இருந்து போராடினாங்க. மீனவ மக்கள் வந்து அதிகமா பாதிப்படைறாங்க. மீனவ மக்களுக்கு அதிக பிரச்சனை இருக்கு. ஆனா மீனவ மக்கள் பிரச்சனை வந்து எந்த ஒரு அரசும் வந்து கண்டுக்கிற மாட்டேங்குது. அதை எதிர்த்து மீனவ மக்களுக்கு ஆதரவா தான் அக்கா காளியம்மக்கா செயல்பட்டுச்சு. மீனவ மக்கள் ஆதரவா தான் அக்கா காளியம்மக்கா பேசினாங்க. அண்ணன் சீமானின் அழைப்பை ஏற்று 6 ஆண்டுகள் முன்னால வந்து காளியம்மக்கா வந்து நாம் தமிழர் கட்சின்னு தன்னை நினைச்சுக்கிட்டு பயங்கரமா பாடுபட்டாங்க, பயங்கரமா பேசினாங்க, பயங்கரமா அரசியல் முன்னெடுத்தாங்க. அரசியல் இப்படித்தான் இருக்கணும். அதாவது அரசியலுக்கு வந்து பெண்கள் வேணும், எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. அரசியலுக்கு வந்து ஆண்களுக்கு நிகரா கண்டிப்பா பெண்கள் வேணும். அந்த பெண்கள் எப்படி இருக்கணும், அக்கா காளியம்மக்கா மாதிரி இருக்கணும். அக்கா காளியம்மக்கா மாதிரி செயல்பட்டு இருந்தா மட்டும்தான் அவங்க தகுதியான பெண். ஆனா தமிழ்நாட்டில் வந்து திமுக, அதிமுக, பாஜக இந்த கட்சியில வந்து நான் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், பெண்களுக்கு நாங்கள் முதல் மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னு வாயிலேயே பேசுவாங்க. ஆனா அந்த கட்சியில பையனுக்கு பெண்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தா அரசியலுக்கு தகுதி இல்லாதவங்க. பெண்கள் மட்டும் இல்ல, சொல்ல போனா அதிமுக, திமுக, பாஜக இந்த கட்சியில் பயணிக்கும் ஆண்களே தகுதி இல்லாதவங்க. அரசியலுக்கு இந்த கட்சியில் உள்ள ஆண்களே தகுதி இல்லாதவங்க. அப்புறம் பெண்கள் எப்படி தகுதி இருப்பாங்க? பெண்களும் தகுதி இல்லாதவங்க. சும்மா ஒரு பொம்மையை தான் வந்து அவங்க வந்து பேருக்கு நாங்களுக்கும் பதவி தரோம், நாங்களும்